என்னதான் நம்ம யாருக்கும் தெரியாமல் தப்பு செஞ்சிருந்தாலுமே உண்மை என்றைக்குமே ஒரு நாளைக்கு வெளியே வந்து தான் ஆகணும். அந்த மாதிரி தான் ரோகிணியோட கதையும் போகுது. சிறகடிக்க ஆசை சேரும் நேரில் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான எபிசோடில் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருக்கு. கூட பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரோகிணி பார்த்துட்டிங்களாண்ணா இப்போ தான் ஒரு பிரச்சனையிலேருந்து மீண்டு வந்தாங்க. வந்துட்டு பார்த்துட்டிங்களாண்ணா தன்னோட மகன் கிருஷ்ணையும் அம்மாவையும் கொண்டு வந்து வேறு வீட்டில் வாடகைக்கு விற்கிறாங்க. ஏன்னா பழைய இடத்துல இருந்தால் முத்து அடிக்கடி வந்துட்டு பார்த்துட்டு இருப்பார். அதனால் நான் மாட்டினாலும் மாட்டிவோன்னு சொல்லிட்டு கிருஷ்ணையும் அவங்க அம்மாவையும் கூப்பிட்டு வந்து வேறு ஒரு ஊரில் தங்க வைக்கிறாரு ரோகிணி. இதனால் பார்த்துட்டிங்களாண்ணா அப்பாடா ஒரு வழியாக பிரச்சனைலாம் முடிஞ்சு இவங்களுக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கிறிஷை ஒரு வேறு ஸ்கூலில் நல்ல ஸ்கூலில் பார்த்து சேர்த்தணும் அப்படின்ற மாதிரி ரோகிணி பிளான் பண்ணுறாங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா கிறிஷை ஸ்கூலுக்கு சேர்த்துறதுக்கோசம் கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கேயும் ஒரு பிரச்சனை ரோகிணி காத்துட்டு இருக்குது. ஏன்னா கிறிஷோட ஸ்கூலில் இருக்கிற இடத்துல தான் அண்ணாமலையும் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. அதனால் அண்ணாமலை தன்னோட மாமனார் கையை மூஞ்சில் முழிச்சிட்டோம்னா பெரும் பிரச்சனையாக போயிடும். அவங்ககிட்ட எப்படியான மாட்டாமல் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. திருப்பி உடனே வேறு ஒரு ஊருக்கும் அவங்கள கூப்பிட்டு போக முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ரோகிணி கவலைப்பட்டு இருக்காங்க. என்னடா ஒரு பிரச்சனை முடிஞ்சுன்னு பார்த்தா இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இதனால் நம்ம வாழ்க்கைக்கு எதனா பிரச்சனை வந்துடுமோ, இப்போ தான் நம்ம கஷ்டப்பட்டு பிரச்சனையை சால்வ் பண்ணி முடிச்சிருக்கோம், அதற்குள்ளே இன்னொரு பிரச்சனை வருதுன்னு சொல்லி ரோகிணி ரொம்பவே கவலைப்பட்டு இருக்காங்க. எப்படியோ ஒரு வழியாக அண்ணாமலைக்கு தெரியாமல் ஸ்கூலில் போய் அட்மிஷன் போட்டு சரி இதுக்கு மேலே அடிக்கடி இந்த ஸ்கூலுக்கு வந்தால் நான் மாட்டிவோன்னு நினச்சிட்டு கிறிஷை மட்டும் வீட்டில் கொண்டு வந்து விட்டு அமைதியாக வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனவங்க பார்த்தீங்களான்னா காசு வாங்கி கொடுத்ததுனால மனோஜ் ரொம்பவே கோவத்தில் இருக்கார். உன்னோட காசெல்லாம் நீ ஏன் கொடுத்த தாலியை வேறு அடகு வச்சு கொடுத்துருக்கேன், நான் எப்படி மீட்கிறது, ப்ராஃபிட்டே இன்னும் வரல, இப்போ தான் பிஸ்னஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம், எப்போ ப்ராஃபிட் நான் எப்போ உன் தாலி செய்யனால மீட்டு கொடுக்குறது, உன்னை யார் அம்மாவுக்கு காசு கொடுக்க சொன்னது அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அதுக்கு ரோஹிணி இருந்துக்கிட்டு என்னதான் இருந்தாலும் அவங்க என்னோடய மாமியா, அவங்க கஷ்டப்படும்போது நான் சும்மா இருக்க முடியாது இல்லையா, அதனால தான் எடுத்து கொடுத்தேன், நீ மீட்டு கொடுக்கலனா பரவாயில்ல, நானே எதனா சம்பாரித்து மீட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதோட இன்றைக்கான எபிசோடு முடியுது. அடுத்து மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை பாய்.